எம் குருவே போற்றி போற்றி, எம் குலதெய்வமே போற்றி போற்றி. அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் ஜோதிடர் மணிவண்ணன். இந்த பதிவில் வாழ்க்கையில் எவ்வளவோ வேண்டுதல்களும் பரிகாரங்களும் செஞ்சு இதுவரை எந்த பலனும் இல்லைங்க, கஷ்டம்தான் மிச்சம்னு சொல்கிறவங்களுக்கும், வாழ்க்கையில் நேர்மையாக எப்படியாவது பொருளாதார ரீதியாக முன்னேறி கொஞ்சமாவது நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும், என்னுடைய வேண்டுதல்கள் எப்போதான் நிறைவேறும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தேவையான சித்தர்கள் சொல்லி வச்ச வழிபாட்டு முறையைத்தான் பார்க்க போகிறோம். அனைத்து தனங்களும் பெற்று தன்னிறைவு வாழ்வை அடைய வழிகாட்டும் தனதாரை, தன ஓரை, தனராசி, தன ஓரையில் தனராசி பற்றியும், எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்றும் பல ஞானிகளும் சித்தர்களும் சொன்ன மறைஞான விஷயத்தையே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எம் குருவின் அருளோடு வழங்கும் இந்த பதிவு பற்பல மனிதர்களின் வாழ்வை மாற்றும் என்றும் அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க வாய்ப்பு வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் நன்றிகள் கோடி. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லா செயல்களுக்குமே ஏதோ ஒரு காரண காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இங்கே எதுவுமே தற்செயலானது அல்ல. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் நீங்கள் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்திற்கு கிடைத்த பலாபலனாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் கவனிக்காமல் கடந்து போயிருக்கலாம். உங்களோட அன்றாட வாழ்வில் சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலருக்கு பொருளாதாரம், வீடு, வாசல், தொழில், திருமணம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு பல காலம் காத்திருக்க நேர்ந்திருக்கலாம், பிறகு கைகூடி இருக்கலாம். ஏன் தற்போது வரைக்கும் காத்திருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் இந்த நிலை? எல்லாம் தனதாரையின் மகிமையே. ஏனென்றால் அவர்களும் உங்களைப் போலவே கோயில்களுக்கு சென்று பரிகாரங்களும் வேண்டுதல்களும் செய்திருக்கலாம். இருப்பினும் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு உரிய, அதாவது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய தனதாரையில் வரும் தன ஓரையில் ஒரு சில நிமிடங்கள் அவர்களையே அறியாமல் முழுமையான வேண்டுதல்களை மன ஒருமைப்பாட்டோடு செய்திருக்கலாம். ஆம், எவர் ஒருவர் தன் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய தனதாரையில் வரும் தன ஓரையில் தனக்குரிய தனநாதனை வழிபடுகிறார்களோ அவர்கள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் வாழத் தேவையான அனைத்து விஷயங்களுமே கிடைக்கப் பெறுவார்கள் என்பதே சித்தர்களின் வாக்கு. இத்தகவல்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பலர் இதை பற்றி தெரிவித்திருந்தாலும் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் முழுமையான தகவல்களை தரவில்லை என்பதே உண்மை. ஏனென்றால் ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு ஒரு நாளில் வரும் ஓரைகளில் இடமில்லை. ஆதலால் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆட்சிக்குட்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய தனதாரையை கணிப்பதில் சிரமங்கள் இருந்திருக்கலாம். ஆயினும் பல வருட ஆராய்ச்சியிலும் அனுபவத்திலும் கண்டுணர்ந்த அரிய தகவல்களை இங்கு தர உள்ளோம். தவிர்க்காமல் தொடர்ந்து இப்பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. முதலில் ஓரை என்றால் என்ன? ஓரை என்றால் நேரம் என்று பொருள். ஒரு நாளில் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் முன்பு வரை உள்ள 24 மணி நேரத்தை 24 ஓரைகளாக பாவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களின் ஆதிபத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயம் சுமார் 6 மணிக்கு என்று வைத்துக்கொண்டால் அன்று முதல் 1 மணி நேரம், அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள அன்றைய தினத்தின் அதிபதியான சூரியனின் ஓரை, அதாவது சூரிய ஓரை என்றும், அதைத் தொடர்ந்து வரும் 7 to 8 சுக்கிர ஓரை என்றும், 8 to 9 புதன் ஓரை என்றும், 9 to 10 சந்திர ஓரை என்றும், 10 to 11 சனி ஓரை என்றும், 11 to 12 குரு ஓரை என்றும், 12 to 1 செவ்வாய் ஓரை என்றும், மறுபடியும் 1 முதல் 2 வரை உள்ள 1 மணி நேரம் சூரிய ஓரை என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஓரை ஒரு நாளில் அதிகபட்சமாக 3 முறை வரலாம். சரி, தாரை என்றால் என்ன? தாரை என்பதற்கு மலை என்று பல பொருட்கள் இருந்தாலும் இங்கு தாரை என்பது நட்சத்திரத்தை குறிக்கும். அதாவது 27 நட்சத்திரங்களும் பொதுவாக 27 தாரைகள் என்றே நம் முன்னோர்கள் அழைத்தனர். தனம் என்றால் பொருளாதாரம், பணத்தை மட்டும் குறிப்பதல்ல. ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அனைத்துமே தனம் என்று கொள்ளலாம். உதாரணமாக பணம், வீடு, நிலம், வாகனம், புகழ், திருமணம், குழந்தைகள், உறவுகளின் அன்புகள், கடனற்ற வாழ்வு என அனைத்துமே தனங்களே. ஆக
தனதாரை என்றால் ஒருவருக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்து தனங்களையும் வழங்கக்கூடிய நட்சத்திரம் என்று பொருள். அந்த சக்தியை இறைவன் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரும் நட்சத்திரத்திற்கே வழங்கியுள்ளார் என்பதே ஜோதிட மறைஞானமும் சித்தர்களின் வாக்கும் கூட. தனத்தைப் போலவே கடனை வழங்கவும், விபத்தை வழங்கவும், க்ஷேமத்தை வழங்கவும், மரணத்தை வழங்கவும் என ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனதாரையை பொறுத்தவரையில் ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரும் நட்சத்திரமே தனதாரை என்றும், அந்த நட்சத்திரத்தின் அதிபதியே அந்த ஜாதகருக்கு வேண்டும் தனங்களை வழங்கும் தெய்வமாகும். அவர் எவ்வாறு எப்போது வணங்க வேண்டும் என்றால், தனத்திற்கே அதிபதியாம் மகாலட்சுமி தேவி அவர்களின் பரிபூரண ஆசி பெற்ற தினம் வெள்ளிக்கிழமை. ஆகையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் உச்சி பொழுதுக்கு முன்பு வரும் ஓரைகளில் தங்களுடைய தனதாரையில் தங்களுடைய தனநாதனை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையை அலங்கரித்து தீபமேற்றி குலவிளக்காக இருந்தால் இன்னும் சிறப்பு. தங்களுடைய வேண்டுதல்களை குறைந்தது 11 நிமிடமாவது மௌனமாக தியான நிலையில் அமர்ந்து தொடர்ந்து வேண்டுவோருக்கு வேண்டியது கிடைத்தே தீரும் என்பது அனுபவ உண்மை. பூஜை அறை இல்லாதவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று விநாயகரையோ அல்லது தங்களுக்கு பிடித்த தெய்வங்களையோ குறைந்தது 2 விளக்குகள் ஏற்றி வழிபடுவதும் 11 முறை வலம் வருவதும் சிறப்பு. 2 விளக்கு என்பது 2ஆம் பாவகத்தையும் 11 முறை என்பது லாபஸ்தானத்தையும் குறிக்கும். வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றும் போது சுத்தமான பசுநெய்யும் பஞ்சுத்திரியும் பயன்படுத்துதல் சிறப்பு. இல்லை என்றால் நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தன நட்சத்திரங்களையும் அவர்களின் தன அதிபதியையும் அவர்கள் வணங்க வேண்டிய தன ஓரையையும் துல்லியமாக கணித்து தெரிவிக்க உள்ளோம். தொடர்ந்து பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இன்னொரு கேள்வி வரும். தனதாரை, தன ஓரை, தனராசி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதென்ன தனதாரையில் தன ஓரை? உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அஸ்வினிக்கு தனதாரை என்பது அடுத்து வரும் சுக்கிர பகவான் நட்சத்திரமான பரணி நட்சத்திரமே. பரணிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆக சுக்கிர ஓரை என்பது வெள்ளிக்கிழமைகளில் முதல் ஓரையே சுக்கிர ஓரையே. அன்று சூரிய உதயம் 6 மணி எனில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள சுக்கிர ஓரையில் அஸ்வினியில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானை வழிபட்டால் அவர்கள் கேட்டது கிடைக்கும். ஒருவேளை அன்று சூரிய உதயம் 6:20 எனில் 6:20 முதல் 7:20 வரை உள்ள 1 மணி நேரமே சுக்கிர ஓரையாகும். எப்போதும் ஓரைகள் சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்தே கணக்கிடப்படும். தனதாரையில் தன ஓரை என்பது யாதெனில், ஒருவேளை அந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் பரணி நட்சத்திரமாக இருப்பின் அது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏனென்றால் அஸ்வினிக்கும் பரணியே தனதாரை என்பதால் அவர்கள் வழிபடும் தன ஓரையான சுக்கிர ஓரையில் பரணி நட்சத்திரமும் நிறைந்திருப்பதால் கூடுதல் பலன்கள் கிடைக்கப் பெறுவார்கள். தனதாரையில் தன ஓரை என்பது வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே வரப்பெறும். எவர் ஒருவர் தங்களுடைய தனதாரையில் குறிப்பிட்ட வேண்டுதல்களை தொடர்ந்து வைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு கூடிய விரைவில் வேண்டியது கிடைக்கப் பெறுவார்கள் என்பது நாம் கண்டறிந்த அனுபவ உண்மை. நம்முடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்கணும்னா, ஓரிரு வார்த்தைகளில் இருந்தால் இன்னும் சிறப்பு. உதாரணமாக, பணம் வேண்டும், வீடு கட்டணும், தொழில் அமையணும், வேலை கிடைக்கப் பெறணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இதுபோல இருந்தால் கூடுதல் சிறப்பு. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தனதாரையில் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே வரும் தனதாரையில் வரும் தன ஓரையில் எப்படியாவது வழிபாடு செய்து விடுங்கள் நண்பர்களே. இந்த பதிவில் மீனராசி மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள நட்சத்திரங்களுக்குரிய தனதாரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய தனதாரையாக இரண்டாவதாக வரும் நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் அமைய பெற்றுள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். எனவே தங்களுக்குரிய தனாதிபதியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் தன ஓரையாக வெள்ளிக்கிழமைகளில் உச்சி பொழுதுக்கு முன்பு வரும் சனி ஓரையான காலை 9 மணி முதல் 10 மணி வரை உள்ள காலமே அமைய பெற்றுள்ளது. ஆகையால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் வரும் சனி ஓரையான காலை 9 மணி முதல் 10 மணி வரை உள்ள நேரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை நோக்கி வழிபாடுகள் செய்வதன் மூலம் கேட்ட வரங்களும் தனங்களும் கிடைக்கப் பெறுவார்கள் என்பது சித்தர்களின் வாக்கு. ஓரையை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டு கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய தனதாரையாக
இரண்டாவதாக வரும் ரேவதி நட்சத்திரமே அமைய பெற்றுள்ளது. ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். ஆகையால் தங்களுக்குரிய தனாதிபதியாக புதன் பகவானும் தன ஓரையாக வெள்ளிக்கிழமைகளில் உச்சி பொழுதுக்கு முன்பு வரும் புதன் ஓரையான காலை 7 மணி முதல் 8 மணி வரை உள்ள காலமே அமைய பெற்றுள்ளது. ஆகையால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை உள்ள புதன் ஓரையில் புதன் பகவானை நோக்கி வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து தனங்களும் பெற்று தன்னிறைவு வாழ்வு வாழ்வார்கள் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. ஓரையை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய தன தாரையாக இரண்டாவதாக வரும் அஸ்வினி நட்சத்திரமே அமைய பெற்றுள்ளது. அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி ஸ்ரீ கேது பகவான். ஆனால் ஒரு நாளையில் வரும் 24 ஓரைகளில் கேது பகவானுக்கு இடமில்லை என்பதால் அஸ்வினி நட்சத்திரம் இடம்பெற்றுள்ள ராசி மண்டலமான மேஷ ராசியின் அதிபதியான ஸ்ரீ செவ்வாய் பகவானே தங்களுக்குரிய தனாதிபதியாகவும் அவரின் அதிபத்தியம் கொண்ட செவ்வாய் ஓரையான காலை 4 மணி முதல் 5 மணி வரை உள்ள காலமே தங்களுக்குரிய தன ஓரையாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகையால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உச்சி பொழுதுக்கு முன்பு வரும் செவ்வாய் ஓரையான காலை 4 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவானை நோக்கி வழிபாடுகள் செய்வதன் மூலம் கேட்ட வரங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். ஓரையை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே